உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் மற்றவர்களின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். இதை மறக்காதீங்க. முயற்சியும் பயிற்சியும் சேர்த்து உங்களின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும். ஸோ அயராது முயற்சியும் பயிற்சியும் மேற்கொண்டு வரும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் முறையாக நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு தயாராகிறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். முதல் முறையாக அப்படின்னா ஃப்ரெஷருக்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் நாம் படிக்காமல் இப்போ தான் நாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதலையா? கவலை வேண்டாம். மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம். இது உங்களுக்கான எக்ஸாம். ஸோ நீங்கள் எந்தவித யோசனையும் செய்யாமல் படிக்க ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு எக்ஸாம் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நாம் எப்படி இதில் போஸ்டிங் வாங்குறது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை பல பேர் பல முறை பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அவங்க முழுசாக படிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. அப்படியும் முழுசாக படிச்சிருந்தானா அவங்க போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நல்லா படிக்கிறதும் அதோட ரிவைஸ் பண்ணுறதும் தான். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு மட்டும் பொருந்தாது. யார் யார் ஃபஸ்ட் டைமாக உங்களோட சப்ஜெக்டோட சிலபஸில் இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கிறீங்களோ உங்களுக்காகவும் தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நான் கவர்மெண்ட் பிஜி டீச்சர் ஆகிறதுக்கு முன்னால் 3 முறை பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்பேன். ஆனால் நான் எழுதின அந்த 3 முறையும் படிக்காமல் தான் போய் எழுதினேன். அதனால் என்னால் கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்க முடியல. அப்போது என்னையே நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா நான் 3 முறை பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஆனால் பாஸ் பண்ணலை. நீங்கள் நினைக்கலாம் 3 டைம்ஸ் நான் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் எனக்கு அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம் எழுதுறதுல மட்டும் இல்லை, நாம் எவ்வளோ படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ பல ஆயிரம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஆனால் எல்லாரும் படிச்சுட்டு போய் எழுதுகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் நல்லா தரோவாக இருக்கீங்க, எல்லா சிலபஸில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் 2 டைம் 3 டைம் எழுதினவங்க அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்காம யார் சப்ஜெக்டில் இருக்கிற, அதாவது சிலபஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுதான் உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோடய பிஜிடிஆர்பி எக்ஸாமை 2022 நான் ஒரு ஃப்ரெஷரு அப்படின்னு நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நான் படிக்க ஆரம்பித்தேன். அதில் எல்லா யூனிட்டில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் நல்லா தரவாக படித்தேன். ஸோ அப்படி படித்து நான் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி அதில் நான் போய் எழுதும்போது எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, எப்படியாவது இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை ரிசல்ட் வரும்போது எனக்கு பாசிட்டிவாக வந்துச்சு. அந்த பாசிட்டிவில் தான் நான் இப்போ கவர்மெண்ட் டீச்சராக உங்கள் முன்னாடி இருக்கேன். ஸோ நம்மளோட திங்கிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி திங்க் பண்ணுங்கள். அதுலேயும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அப்படி பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்டோட ஹார்ட் ஒர்க் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுமா, அதுக்கு நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதாவது படிக்க ஆரம்பிக்கணும். நாம் செய்கிற பெரிய தப்பு என்னன்னா, நாம் படிக்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட கம்பேர் பண்ணுறது தான்.
கம்பேர் பண்ணுறதுன்னா உங்கள் ஸ்டாண்டர்டாக இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் படிக்கிறது இல்லையே, நாம் எதுக்கு இப்போ படிக்கணும் அப்படிங்கிறத நாம் மைண்டில் செட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரியான யோசனை உங்களுக்கு வரவே கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இன்னும் படிக்கலையே, நாம் எதுக்கு இப்போவே படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கவே கூடாது. இந்த நினைப்பு இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசித்து பாருங்கள். உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேட்கும். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ நீங்கள் யாரையும் பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். அந்த ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரலாம். நான் கூட ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது உங்களை மாதிரியே தான் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பற்றி நான் யோசித்து பார்த்தேன். என் ஃப்ரெண்டு அவன் படிக்கலையே, இவன் படிக்கலையே, நாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். ஆனால் எனக்கு தேவை அப்படின்னு வரும்போது நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் படிக்க ஆரம்பித்ததால் என்னால் 2022 போஸ்டிங் வாங்க முடிஞ்சது. இப்போ நான் என்னை சுற்றி இருக்கிற, அதுவும் என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் நான் ஒரு உதாரணமாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க பாருங்கள். இதிலிருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, யாருக்காகவும் நீங்கள் உங்களோட முடிவை எடுக்காதீங்க. உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்களோட முயற்சி, முடிவு எல்லாமே இருக்கணும். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதாரணமாக இருங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களோட ஆயுதமாக இருக்கிற உங்களோட எக்ஸாமை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் ஒப்பீனியனை முதல்ல தூக்கி வீசுங்க. உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல்ஸை ரெடி பண்ணுங்கள். ஒரு சரியான ஸ்டடி பிளான் போடுங்க. ஸ்டடி பிளான் சரியாக போட உங்களால் முடியல அப்படின்னு பார்க்கும்போது உங்களை கைட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் கேளுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு சரியான ஸ்டடி பிளான் போட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். உங்களோட எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 7 மாதங்கள் இருக்குது. அதில் நீங்கள் எது வேணுமானாலும் சாதிக்கலாம். கவலையே பட தேவையில்லை. படிக்க ஆரம்பிங்க. அதோட ஃபர்ஸ்ட் டைம் படித்ததை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்குவீங்க. சில மோட்டிவேஷன் கோட் இதை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். நீ தேட வேண்டியதில் தெளிவாக இரு. நீ அடைய வேண்டியது உன் விழிக்கு அருகில் நிற்கும். இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம், நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் மற்றவர்களின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. இந்த மோட்டிவேஷன் கோட்டை நீங்கள் படிக்கிற ஹாலில் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அதை பேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கண்டிப்பாக வரும். ஒன்ஸ் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சப்ஜெக்டை மட்டும் படித்தா பத்தாது, அதோட சைக்காலஜியும் படிக்க ஆரம்பிக்கணும். அதுவும் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சைக்காலஜியும் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெற முடியும். சைக்காலஜியில் நீங்கள் அதிகமாக மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலில் ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஒவ்வொரு யூனிட்லேயும் சைக்காலஜி பற்றியான கொஸ்டின்கள் எல்லாமே போட்டுட்டு இருக்கு. அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சைக்காலஜி உங்களுக்கு ஈஸியாக தோணும். அதே மாதிரி நான் படித்த சைக்காலஜியில் நான் படித்த அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படித்து அதில் நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலராக நான் சைக்காலஜிக்கான அந்த டெஸ்ட் சீரீஸ் போகிறதுக்கான நோட்ஸ் எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன். அப்படி ஷேர் பண்ணுறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது சைக்காலஜி படிக்கிறது உங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே தோணாது. ஈஸியாக நீங்கள் சைக்காலஜியை ஃபுல்லாக
எல்லா கான்செப்டையும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அப்படி கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் போது அது உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இந்த பிஜிடிஆர்பியில் வெற்றி பெறணுமா, அதுக்கு நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களோட வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கும். நீங்கள் படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நன்றி, வணக்கம்.